சென்னை திருவான்மியூரில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஏடிஎம் கொள்ளை கும்பல் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கிருஷ்ணா, இது என்ன வழக்கு? கைது செய்யப்பட்ட இந்த வடமாநில கும்பல் யார்? நிச்சயமாக உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த 3 பேரை தான் சென்னையைச் சேர்ந்த தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக திருவான்மியூர் திருவள்ளூர் நகரில் எஸ்பிஐ ஏடிஎம்மில் திடீரென மர்மமான முறையில் பணம் என்பது எடுக்கப்பட்டு வருவதாக ஹிட்டாச்சி நிறுவனம், அதாவது எஸ்பிஐ சார்ந்த அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் புகார் அளித்திருக்கிறார்கள். பணம் வெளிவராத, அதாவது அக்கௌண்டிலிருந்து பணம் எடுத்தபடியும் ஆனால் அது வெளிவராதபடி அது ஒரு கோளாறு செய்து அதை பயன்படுத்தி அந்த பணத்தை கொள்ளையடிப்பதாக இந்த புகார் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து அதை அடிப்படையாக வைத்து சென்னையை சேர்ந்த தனிப்படை போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் தான் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த கொள்ளை கும்பலை சேர்ந்த 3 பேரை அதிரடியாக போலீசார் கைது செய்திருக்கின்றனர். குல்தீப் சிங் மற்றும் பிரிஜ்பான் ஸ்மித் யாதவ், இந்த 3 பேரை தான் கைது செய்து தற்போது சென்னையில் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இவர்கள் குறிப்பாக நூதன முறையில் இந்த ஏடிஎம்மில் இந்த கொள்ளை சம்பவத்தை நிகழ்த்தி வருகிறார்கள். ஒரு கருப்பு அட்டையை, அதாவது பணம் வெளிவரும் இடத்தில் வைத்து அடைத்துவிட்டு யாரேனும் வாடிக்கையாளர் வந்து கார்டை பயன்படுத்தி அங்குள்ள பின்களை போடும் போது பணம் வெளிவராமல் ஏதோ இயந்திரம் பழுதாகிவிட்டது என நினைத்து சென்று விடுவார்கள். ஆனால் அவர்கள் சென்ற பிறகு அந்த கருப்பு அட்டையை எடுத்து அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு இந்த திருடி செல்லும் ஒரு நூதன முறையை இவர்கள் கையாண்டு இந்த எஸ்பிஐ வங்கியில் கொள்ளையெடுத்தது, ஏடிஎம்மில் கொள்ளையெடுத்தது தெரிய வந்திருக்கிறது. இதை அங்கிருக்கும் தலைமையில் இருக்கும் அதிகாரிகள் சிசிடிவி காட்சிகளை பார்த்தும் தொடர்ந்து புகார் அளித்த காரணத்தினால் இந்த விசாரணையில் இந்த 3 பேர் சேர்ந்த கும்பல் இந்த கொள்ளை சம்பவத்தை நிகழ்த்தியது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக திருவான்மியூரில் மட்டுமல்லாது தாம்பரத்தில் இந்த ஏடிஎம்மில் இதே போன்று கைவரிசை காட்டியிருக்கிறார்கள். அதே போன்று தாம்பரம் வித்யா தியேட்டர் என்ற பகுதியில், ரயில்வே ஸ்டேஷன் பகுதியிலும் இவர்கள் கைவரிசை காட்டியதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். மொத்தமாக இந்த 3 பேரும் குறிப்பாக யோனோ பிராண்ட் எனப்படும் இந்த ஏடிஎம் வகையான மிஷின்களை மட்டுமே குறிவைத்து இந்த கொள்ளை சம்பவத்தை நடத்தி இருக்கிறார்கள். அதில் மட்டும்தான் இது போன்ற தொழில்நுட்பங்கள் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அறிந்து அதை கோளாறு ஏற்படுத்துவது போன்று செயல்பட்டு, அதாவது கருப்பு அட்டையை பணம் வரும் இடத்தில் வைத்து இந்த பணத்தை கொள்ளையெடுக்கும் சம்பவத்தில் நிகழ்த்தியிருப்பதாக போலீசார் முதற்கட்ட விசாரணையில் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து இவர்கள் வேற எங்கெங்கெல்லாம் கைவரிசை காட்டியிருக்கிறார்கள் என்பது குறித்து தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கிய மைக்கு நன்றி கிருஷ்ணன்.